அம்மா, நீங்க நாளைக்கு காலையில ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீ தான், சொல்லுங்க. என்ன விஷயம்? அது உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும், அதான் கேட்டேன். ட்ரீட்டா? எனக்கா? ஆமா கபிலன், இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன். ஒரு பக்கம் சரவணனுக்கு பிடிக்காத ஒரு நிச்சயதார்த்தம் நடக்க போதேங்கிற ஒரு கவலை, இன்னொரு பக்கம் அவன் தெய்வானைய திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்க போறான்னு ஒரு டென்ஷன். நல்ல வேளை, எல்லா டென்ஷனையும் நீங்க ஈஸியா இறக்கி வச்சிட்டீங்க. அதான் நாளைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்களை மீட் பண்ணலான்னு. கண்டிப்பாங்க, பார்க்கலாம். அதுக்குள்ள வச்சிட்டாரா? என்ன? என்னன்னா நீதான் பிரதர் என்னன்னு சொல்லணும். நான் சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இருக்கே, இப்போ போன் பண்ணது புனிதா மேடம் தானே? இல்ல புனிதா அண்ணி தானே? அமுதா, அண்ணே, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். கரெக்டா அவங்க போன் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? உங்க 2 பேருக்கும் நல்ல வேவ் லென்த் இருக்குன்னு தான் அர்த்தம். நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நடக்காதுன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. ஏன் நடக்காது? ஏன்னா எனக்கு இந்த பணக்கார பொண்ணுங்களே பிடிக்காது. நம்ம குடும்பத்துக்குலாம் அவங்க செட்டே ஆக மாட்டாங்க. இதை நான் உங்ககிட்ட 100 தடவை சொல்லிட்டேன். ஆனா அவங்க பேசுறத பார்த்தா ஏதோ உங்க 2 பேருக்கு நடுவுல ஓடுற மாதிரி இருக்கே. ஏமா, யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது வந்துப்பா அண்ணனோட ஆபீஸ்ல. சும்மா இருக்க மாட்டே நீ. முதல்ல ஏஞ்சி போய் வேலையை பாருப்போ. ஏந்திரி முதல்ல. சும்மா வாய்க்கு வந்து எதையாவது சொல்லிட்டு பா. அவ சொல்ற எதையும் நீங்க கேட்காதீங்க. ரெஸ்ட் எடுங்க. பாலா, என்ன மன்னிச்சிடுக்கா. நீ எதுக்கு என் கால்ல விழுந்துட்டு இருக்க? என்ன மன்னிச்சிடுக்கா. சரவணனும் தெய்வானையும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும்க்கா. என்ன பாலா சொல்ற? முன்னாடியே தெரியுமா? ஆமாங்கா, தெரியும். ஆனா நீதானே அவங்க கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொன்ன. அப்படி என்ன சொல்ல சொன்னதே சரவணா தான்க்கா. சரவணனா? ஆமாங்கா. தெய்வான கிட்ட ஓடி போய் கல்யாணம் பண்ணணும்னா அவ ஒத்துக்க மாட்டா. அதனால இந்த ஐடியா கொடுத்ததே புனிதா தானு போய் தெய்வான கிட்ட போய் சொல்ல. அவ புனிதா பேரை சொன்னா கண்டிப்பா நம்பவான்னு சொன்னா. அதான் நானும் வேற வழி இல்லாம தெய்வான கிட்ட போய் அதே மாதிரி சொல்லி அவளை சம்மதிக்க வச்சேன்க்கா. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யாரும் விஷயம் தெரிஞ்சு அங்க போயிடக்கூடாதுன்னு தான் கோவில்னு மாத்தி சொல்ல சொன்னா. நீ இந்த விஷயம் சம்பந்தமா சரவணன் கிட்டையும் தெய்வான கிட்டையும் எதுவும் கேட்றாதக்கா. சரவணா வந்து என்கிட்ட கேட்டப்போ நான் முதல்ல முடியாதுன்னு தான் சொன்னேன். ஆனா ரொம்ப கெஞ்சினா அவன் அழுதான். தெய்வானிய கல்யாணம் பண்ணிக்க வேற வழியே இல்லன்னு அவன் சொன்னான். அப்ப கூட நான் ஒத்துக்கவே இல்ல. ஒரு கட்டத்துல சரவணன், இத மட்டும் நீ செய்யலனா இந்த வீட்லயே உன்னால இருக்க முடியாதுன்னு ரொம்ப மிரட்டினாங்கா. நானே ஆதரவற்றவன். அவன் சொல்றத கேக்குறத தவிர எனக்கு வேற என்ன வழிக்கா இருக்கு? பாலா, அழாத. முதல்ல கண்ணத்தோட. சரவணன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அவனும் என்ன பண்ணுவான்? நான் எப்படியாவது தெய்வான கூட சேர்த்து வைப்பேன்னு என்ன அவன் ரொம்ப நம்பினான். கடைசியில அப்பா தலையிட்டதால என்னால எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. அதான் இப்படி முடிவெடுத்துட்டான் போல இருக்கு. அவனோட நிலைமையில இருந்து பாக்கும்போது அவனுக்கு ஏதோ நியாயம் இருக்கும். ஆமாக்கா, ஒரு கட்டத்துல எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா அதுக்காக நீ எதுக்கு ஆதரவில்லாதவ அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? நீ அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே இதை செஞ்ச. அக்கா, இந்த விஷயத்த பத்தி சரவணன் கிட்ட எதுவும் சொல்லிடாதக்கா. அப்புறம் என்ன எதிரி மாதிரி அவன் பாப்பா. சரி விடு. இனிமே கேட்டு என்ன ஆக போத? அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. நல்ல வேளை, கபிலன் தான் கடவுள் மாதிரி வந்து உதவி செஞ்சாரு.
இல்லனா நம்ம குடும்ப மானமே போயிருக்கும். சரி பாலா, நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன். பாலா, நீ கில்லாடிடி. ஒரே வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு பொய்ய சொல்லி அத்தனை பேரையும் நம்ப வைக்கிறியே, செம்ம. நாளைக்கு வேலையா இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லணும். என்னங்க அப்படி ஒரு யோசனை? இல்ல மருகதான், சரவணன் இன்னைக்கு இவ்வளவு தூரம் துணிச்சலா ஒரு முடிவெடுக்க துணிஞ்சிட்டானே, அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவனை சொல்லி என்னங்க இருக்கு? பசங்க மனசுல யார் இருக்கா என்னன்னு தெரியாம நாமளா அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்தது நம்ம தப்பு தானே. இத்தனைக்கும் அவன் முன்கூட்டியே சொல்லதான் செஞ்சான். நாம தான் காது கொடுத்து கேட்கல. பரவாயில்ல, ஏதோ ஒரு வழியில எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இப்போ ஒரு வாரம் ஒரு மாசம்னு மன கஷ்டத்தை பார்க்காம வாழ்க்கை முழுக்க அவங்க நல்லபடியா இருக்க இந்த முடிவு தான் உதவும். நீங்க சொல்றதும் சரிதாங்க. சரவணன் கூட வேற வழி இல்லாம தானே இந்த முடிவை எடுத்திருப்பான். புனிதா பால் வாமா. கொண்டு வந்திருக்கேன். ஆ, சரி அப்பா கூட. அப்பா, நீங்களே எடுத்துக்கோங்க. எனக்கு வேண்டாமா, வயிறு ஃபுல்லா இருக்குமா. மனசு நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. புனிதா, என்ன மன்னிச்சிருமா. ஐயோ, நீ எதுக்குமா புனிதா கிட்ட மன்னிப்பு கேக்குற? இல்லன்னு நான் புனிதா மேல தேவையில்லாம கோவப்பட்டுட்டேன். தோ யாழ்னியும் என்ன கண்ணா பின்னான்னு திட்டா. நீ எதுக்காக புனிதா அக்கா மேல கோவப்பட்ட? அக்கா மேல என்ன தப்பு இருக்குன்னு என்ன ஒரே திட்டு. நீ வா, உடனே அக்கா கிட்டயும் அத்தை மாமா கிட்டயும் மன்னிப்பு கேட்டுலான்னு என்ன கையோட கூட்டிட்டு வந்துட்டா. ஆமா மாமா, அம்மா அந்த நேரத்துல எமோஷனல் ஆகி திட்டிட்டாங்க. இருந்தாலும் அது தப்பு தானே. என்னை பொறுத்த வரைக்கும் எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடந்திருக்கு. சரவணன் மாமாவை எனக்கு பிடிக்கும் தான். ஆனா என் மாமாவுக்கு தெய்வானிய தானே பிடிச்சிருக்கு. மனசார தெய்வான மேலதான் மாமா ஆசை வச்சிருக்காரு. அத தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் விலகி போறது தானே மரியாதை. அது எனக்கு முன்னாடியே தோணி இருக்கணும். கொஞ்சம் லேட்டா தோணிடுச்சு. எனக்கு இப்படி ஆனதும் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை அமையலையேன்னு நினைச்சு எங்க அம்மாவுக்கு ஒரு ஆதங்கம். அதை யாரு மேல காட்டுறதுன்னு தெரியாம புனிதாக்காவை திட்டாங்க. சாரிக்கா. ஐயோ, என்ன யாழ்னி, இதுக்கு போய் நான் அதெல்லாம் மனசுல வச்சுக்கவே இல்ல. அத்தை, நீங்க எதுவும் நினைச்சுக்கா.